ஊருகா மம்பான ஜூலு குடிக்க கடிக்க இருக்கு. குரல் இந்த பாட்டை வந்து சில நடிகர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை. ஏ தண்டன கரெக்டா, ஏ தண்டன கரெக்டா, ஏ கண்மணி அன்போடு காதலுமா, நான் எழுது லெட்டருமா, இல்ல கடுதாசியை வச்சுக்க வேணாம், கடிதமே இருக்கட்டும். உடனே நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனுஷனே அறிவு மாதிரி கொடுத்து அதை எழுத்து நினைக்கிறதான் தங்கச்சி நாய் கச்சிச்சு போ. ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா. ஃபிலிம் ஃபிளிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற பாடகர் மற்றும் திரைப்பட நடிகரான சித்திரசேனன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்க பாடல் அந்த வாழ்க்கையில? பாடல் வாழ்க்கை, கலை வாழ்க்கை, நடன வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க வந்து இதெல்லாம் தாண்டி மிமிக்ரியும் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்காக மிமிக்ரி பண்ணி காட்ட முடியுமா? பண்ணிடலாமே. இப்போ நான் மஞ்சுமல் பாய்ஸ்ல நான் நடிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே குணா படத்தில் அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட்டு, கண்மணி அன்போடு. அது மஞ்சுமல் பாய்ஸில் பயன்படுத்தி இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆக்கி விட்டாங்க. அதில் ஓப்பனிங் வருது இல்லைங்களா, கண்மணி அன்போடு காதலன், நான் நான் எழுதும் லெட்டர், இல்லை கடுதாசி, இல்லை மடலே வச்சுக்க. இந்த குரல் இந்த பாட்டை வந்து சில நடிகர்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை. அதில் எங்கள் காலத்து ஆர்டிஸ்ட், அவர் பெரிதும் நான் மதிக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த வசனம் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அவர் வாய்ஸ்ல வந்து சொல்லுவார் இந்த ஓப்பனிங்ல, கண்மணி டயலாக் ஓப்பனிங்ல, அன்போடு காதலன் நான் நான், இந்த வசனத்தை இப்போ விஜயகாந்த் ஐயா சொல்றாங்க. கண்மணி அன்போடு காதல்மா, நான் எழுத லெட்டருமா, இல்ல கடுதாசியை வச்சுக்க வேணாம், கடிதமே இருக்கட்டும். உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுதுமா, அதை எழுத நினைக்கிறதாம்மா, அந்த எழுத்து தாமா, அந்த வார்த்தை தாமா வர மாட்டேங்குது, ஏன்னா எனக்கு தமிழே தெரியாதுமா. சூப்பர் சார். கமல்ஹாசன் சார் வந்து சாக்லேட் பாயா நடிச்சிருப்பாரு, ரங்கன் பாயா வந்து நம்ம மிரட்டில மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம கார்த்திக் சார் மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டோமே. ஆமா, அந்த ஒரு பழைய கார்த்திக் அவர் ஐயா பேசுறது வந்து, ஏய் கண்மணி அன்போடு காதலை நான் நான் எழுதும் லெட்டரு, இல்லை கடுதாசி, இல்லை முடலே வச்சுக்க. உடனே நினச்சி பார்க்கும்போது கவிதை மனுஷனே அறிவு மாதிரி கொடுத்து அதை எழுத நினைக்கிறதான், அந்த எழுத்து தான், அந்த வார்த்தை தான் வரமாட்டேங்குது. ஹலோ கண்மணி நிலுங்க, ஹலோ அப்படியே போயிட்டாங்க. கண்மணி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி. ஆமா ஆமா. அடுத்து என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க சார்? ஒரு ஜனகராஜ் ஐயா இந்த வசனத்தை அவர் பேசியிருந்தா அவருக்கு கற்பனை. கண்மணி அன்போட காதல்னே நான் எழுது லெட்டரு, இல்லை கட்டாசியோ வச்சுக்கோ வேணாம், கட்டமே இருக்கட்டும். உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அறிவு மாதிரி கொச்சினே இது, அதை எழுத்து நினைக்கிறதான் தங்கச்சி நாய் கச்சிச்சு போ. சூப்பர் சார். அப்படியே இருக்கு அதே மாதிரி வாய்ஸ். அடுத்து நம்ம டிஆர் ராஜேந்திரன் மாதிரி பேசி காட்ட முடியுமா சார்? அவர் மாதிரியும் பேசலாம். ஏ தண்டன கரெக்டா, ஏ தண்டன கரெக்டா, ஏ கண்மணி அன்போடு காதலுமா, நான் எழுது லெட்டருமா, இல்ல கடுதாசியே வச்சுக்கம்மா, வேணா கடிதமே இருக்கட்டு. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுதுமா, அதை எழுத நினைக்கிறதாம்மா, அந்த எழுத்து தாமா, அந்த வார்த்தை தாமா வர மாட்டேங்குது. டி ராஜேந்தர் எம்ஏ அப்படின்னு போர்டு ஓட்ட அப்படி முடிப்பாரு. சூப்பர் சார். நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டீங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இப்போ சாங் வந்து நம்ம சாங்ல மூவில ரிலீஸ் ஆகும்போது அதை ஒரு மாதிரி கேட்டிருப்போம். அந்த சாங்கை வந்து இந்த மாதிரி ரீமேக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு, இப்போ தமிழ் சாங்கை நம்ம கர்நாடிக்ல கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாங் எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? அப்படி ஒரு சென்னையில் திருவையாறு இப்போ நடக்கும், இங்கே வந்து கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் பாடுவாங்க. அப்போ வந்து ஒரு பாடகர் பாடுறாரு. அங்கே நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. கந்தனொரு மந்திரத்தை கந்தனொரு மந்திரத்தை கந்தனொரு மந்திரத்தை
கந்தனொரு மந்திரத்தை கந்தனொரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை இப்படி பேசினவே பேசிட்டு இருக்கிற போது கூட்டத்தில் ஆடியன்ஸ் எந்திரிச்சு கேட்டாங்க, வேதளம் படத்திலிருந்து ஆளுமா டோலுமா பாடுங்கய்யா அப்படின்னு. ஓ ஆளுமா டோலுமாவா பேஷா பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா ஐயா அதுக்கு கந்தனூர் மந்திரத்தையே பாடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி எவ்வளவு வைபான பாட்டை மெலோடி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமா 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 ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப விக்ரம் சார்லாம் பாடியிருப்பாரு காதல் யானை, அந்த டோனை மேட்ச் பண்ற மாதிரி இத மாதிரி வேற ஏதாச்சும் சாங் பாட இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இவரு அந்நியன் படத்துல இருந்து அந்த பாட்டு வந்திருக்கும். காதல் யானை வருகிறன்றமோ முத்த தந்தத்தில் முட்டு வன்றமோ அப்பளை இதயங்கள் பத்திரமோ ரேம்பாக்ரமோ அவ்வளவு ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த பாட்டு வந்து. இந்த பாட்டை பழைய நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு பாடிய டிஎம்எஸ் சவுந்தரராஜன் ஐயா இந்த பாட்டை பாடியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை. அவர் ஸ்டைலில் இந்த 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 பாப் சாங் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாட்டை அவர் ஸ்டைலில் பாடுறார். காதல் யானை வருகிறான் ரேமோ காதல் யானை வருகிறான் ரேமோ முத்த தந்தத்தில் முட்டுவான் ரேமோ காதல் யானை வருகிறான் ரேமோ இப்படி கிளாசிக்கலா பாடிருப்பார் அவரு. இதே மாதிரி பல பாடல்கள் வந்து நீங்க பாடிருக்கீங்க. உங்க பாடல் நீங்களே எழுதி ஒரு பாடல் எல்லாம் பாடிருப்பீங்க இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட, அந்த மாதிரி ஏதாச்சும் எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? பாடலாமே. உங்களுக்காக ஒரு ஒரு சின்ன சாங்கு. பாட்டுங்களா? மாங்கா ஊறுகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு. மாங்கா ஊறுகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு. வரப்புல புள்ளா வரப்பாணிக்கிறா வளையல குலுக்கி கரங்க வைக்கிறா மடியில கொஞ்சம் உறங்க வைக்கிறா மனசுல தானே தீய வைக்கிறா. மாங்கா ஊறுகா மாங்கா ஊறுகா மம்பான கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு. மண்ணெண்ண விளக்க நான் அணைச்சு புட்டு என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா. மண்ணெண்ண விளக்க நான் அணைச்சு புட்டு என்னென்ன கனவு கண்டேன் தெரியுமா. உன்னைக்கான நானும் வெள்ளனா படுத்ததால விளக்கில் என்ன மிச்சம் புரியுமா. அடி உன்னைக்கான நானும் வெள்ளனா படுத்ததால விளக்கில் என்ன மிச்சம் புரியுமா. நெத்தியில பொட்ட போல மச்சம் இருக்கு உன்னை கட்டிக்கிட்டா காலம் புறா மிச்சம் எனக்கு. வெட்டாத கரும்பா ஒசரமானவளே பாக்குங்கன்ன சொக்க வைக்கும் ஆசாரமானவளே. மாங்கா ஊறுகா மாங்கா ஊறுகா மம்பாட கூழு குடிக்க கடிக்க இருக்கு மல்லிகைப்பூ கண்ணு மாமே பொண்ணு ரசிச்சா ருசிக்கும் எனக்கு. அவ ரசிச்சா ருசிக்கும் எனக்கு அவ ரசிச்சா ருசிக்கும் எனக்கு. சூப்பர் சார். மாங்கா ஊறுகாய் வச்சு எவ்வளவு அழகா ஒரு சாங் பாடிருக்கீங்க. இந்த லிரிக் வந்து நீங்களே எழுதுறீங்க. இந்த பாட்டு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டு.
இது எப்படின்னா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த பாட்டு இல்லைங்களா? இது பண்ணி ஆமாம் ஆமாம். அந்த அவர் வந்து வைரமுத்து ஐயா உப்பு கருவாடு ஊற வச்ச சோறுன்னு எழுதுனாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் லோக்கலாக எழுதுனது தான் இந்த மாங்காய் ஊறுகாய் மம்பான கூட்டு போட்டது. ஆமாம். சூப்பர் சார். இது வந்து நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் இது தெரியுமான்னு தெரியல. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணலாம். இதை எங்களுக்காக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஏதாச்சும் கிளாஸ் மாதிரி வச்சு கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஆசிரியர்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் நடத்தக்கூடிய இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபில்ம் அண்ட் கல்ச்சுரல், IIFCன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு இயக்குநர்களுக்கான ஒரு ஒரு கல்லூரி. அந்த அளவு UG PG ஸ்டூடெண்ட்லாம் படிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு நாட்டுப்புற கலை பயிற்றுனராக நான் வந்து நாட்டுப்புற நடனங்கள், வீதி நாடகங்கள், ப்ளஸ் வந்து கிராமிய பாடல்கள், இதெல்லாம் மாதிரி நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இதில் ஆர்வம் காட்டுறாங்களா இதை கற்றுக்க? கண்டிப்பாக 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 ஆர்வம் வந்து கற்றுக் கொடுக்கும் போது தெரியும் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். ஆர்வம் இருக்குது. கண்டிப்பாக ஆர்வம் இருக்குது. என்னென்னா அவங்களுக்கான கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை சந்தர்ப்பத்தை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து வெளியே தெரியணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இது தெரியறதே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம பொக்கிஷம் சொல்லலாம். அந்த காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து கற்றுக் கொடுக்கணும். இதுக்காக ஏதாச்சும் நீங்கள் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா சார்? ஏன்னா ஓனாக லிரிக்ஸ் எழுதி அதை கம்போஸ் பண்ணி நீங்களே பாடுறீங்க. அது ஒரு 3 விருது வாழ்க்கையில் மறக்க முடியாத விருதுகள். 3 விருது வாங்கியிருக்கீங்க? 3 விருது வந்து இந்த கலை வாழ்க்கையில், எத்தனை வருஷம் இந்த கலை வாழ்க்கையில், அதில் வந்து 1999 வருஷம் மதுரையில் வந்து ஜூன் மாதம் அங்கே வந்து வீதி நாடகங்கள் 60 மணி நேரம் தூங்காமல் நான்ஸ்டாப்பாக நடித்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி 60 மணி நேரம். அந்த 60வது மணி நேரத்தை இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் ஐயா தான் வந்து நேராக வந்து முடிச்சு வச்சாங்க. அப்போ வந்து அந்த திசைகள் கலைக்குழு மூலமாக தான், எங்கள் கலைக்குழு மூலமாக தான் பண்ணோம். எனக்கு அங்கே இந்த மாதிரி மோல் அடிக்கவும், பாட்டு பாடவும், நாடகம் நடிக்கவும், ஒரு பாட்டு எப்படி எழுதணும், எப்படி நடிக்கணும், எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் வந்து ரோஸ் மிகுலன்னு பேர். ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த ஒரு கலைஞர் வந்து அவர். அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ஆஃப் பறை அப்படின்னு சொல்லிட்டு கனடா நாட்டு ஒரு நிறுவனம் தி பெஸ்ட் இந்தியன் ஃபோக் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த பாடகர். ஆமாம், இந்தியாவின் சிறந்த பாடகர், தி பெஸ்ட் இந்தியன் ஃபோக் சிங்கர். ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய கௌரவமாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து இங்கே நாட்டுப்புற கலை வளர்ச்சி இயக்கம் வந்து எனக்கு வந்து கலை பேராசான்னு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் கின்னஸ், இந்திய அளவில் தி பெஸ்ட் இந்தியன் ஃபோக் சிங்கர், தமிழ்நாடு லெவலில் கலை பேராசா, இந்தியா இன்டர்நேஷனல் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் 3மே வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப திறமைக்கான அங்கீகாரம்ன்றது கண்டிப்பா பெருமிதமும் உங்களுக்கு வந்து நினைக்கிறீங்க. இதை வந்து நீங்க தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை வந்து யாரும் மறக்க கூடாது, இதை எல்லாருமே ஞாபகம் வச்சு இதை கத்துக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பயணிப்போம் சார். கண்டிப்பா. நன்றி.